அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஒரு கிராமத்து திரைப்படத்த திரும்பவும் நம்ம தமிழ் சினிமா உருவாக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஒரு படம், அது கிராமத்து திரைப்படம். அது மதுரை மாரி ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சூழல்ல வர்ற ஒரு கத. அந்த படத்தோட கதாநாயகன் மதுரைக்காரன்னு வச்சுக்கங்களேன். பொதுவா எப்படி ஆரம்பிப்பாங்க? அப்படியே இடுப்புக்கு மேல தூக்கி கட்டின வேட்டி, வாயில வந்து ஒரு கத்தி, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்லயே ஒரு ஒரு பெரிய ஒரு கலவரத்துல வந்து சண்ட போட்டு அத காப்பாத்துற மாரி, அப்புறம் ஹீரோயின தொரத்தி தொரத்தி, "ஏய் நான் சண்டியன்டி" அப்படின்னு சொல்லி லவ் பண்ண வைக்கிறது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டிய போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிற மாரி சில சீன்ஸு. இப்படி அது இல்லாம முக்கியமா இப்ப வர கிராமத்து படங்கள்ல இந்த ஜாதி வெறி வேற. ஸோ இந்த மாரி எல்லாம் வச்சு தான் ஒரு மதுர படம் வருங்கிறது நம்மள அறியாமலே நம்ம மனசுக்குள்ள ஏத்தி விட்ட காலத்துல, தர்மதுரைன்னு ஒரு படம். இப்பவும் டிவில போட்டா மெய்மறந்து உட்கார்ந்து பார்ப்போம். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத ஒரு படமா இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு ரொம்பவே ஆழமா பதியும். நடிச்சவங்க ஒரு பக்கம் ராதிகா, விஜய் சேதுபதி, தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அவ்ளோ எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னா, இந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா அவரோட பாடல்களும், இசையமைப்பும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். சீனு ராமசாமி அப்படியே செதுக்கி குடுத்திருப்பாரு.